ஹலோ மக்களே, இன்றைக்கி கேரளா ஸ்டேட்டில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவிலோட மூலவர் அனந்தசயன கோலத்தில் காட்சி தர்றாரு. அதாவது யோக நித்திரை கோலத்தில் காட்சி தர்றாரு. திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா இக்கோயிலை சரி செஞ்சு பல வழிபாட்டு முறைகளை உருவாக்கியிருக்காரு. தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மங்கலத்து முனிவர் அப்படிங்கிறவர் பெருமாளை தன் மகனாகவே பாவித்து பூஜை செய்து வந்திருக்காரு. ஒரு முறை முனிவரோட சோதனையை சோதிக்கிறதுக்கு பெருமாள் சிறுவனாக வந்து வழிபாட்டிற்கு இடையூறு செஞ்சுருக்காரு. முனிவர் கோவப்படாமல் இருக்கிறதுனால அச்சிறுவன் அங்கிருந்த அனந்தன்காடு அப்படிங்கிற பகுதிக்கு போய் மறைஞ்சு ஒரு பெரிய மரமாக சாய்ந்து பின்னர் பெருமாளாக காட்சி தந்திருக்காரு. கட்டிடக்கலைன்னு பார்த்திங்கன்னா, 12,000 சாலக்கிராம கற்களை கொண்டு பெருமாளின் 18 அடி திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கு. இது கேரளா அப்புறம் திராவிட கட்டிடக்கலைகளோட கலவையாக இருக்குது. நம்மாழ்வார் இத்தலத்து பெருமாளை மங்களாசாசனம் செஞ்சிருக்காரு. உலகின் மிகச்சிறந்த பணக்கார கோவிலாக கருதப்படும் இந்த கோவிலோட அடித்தளத்தில் A முதல் F வர 6 ரகசிய பாதாள அறைகள் உள்ளன. இதில் பல கோடி லட்சம் மதிப்புடைய தங்கம், வைர நகை, அதுக்கப்புறம் பழங்கால சிலைகள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதில் B அறை மட்டும் இதுவரை திறக்கப்படாமல் மர்மமாகவே வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் வருஷத்துக்கு 2 முறை 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற திருவிழாக்கு பேர் தான் ஆராட்டு திருவிழா. திருவிழாவோட கடைசி நாள் தான் ஆராட்டுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சுவாமி சிலைகள்லாம் அலங்கரிக்கப்பட்டு யானை, குதிரை, அதுக்கப்புறம் பாரம்பரிய வாத்தியங்கள்லாம் முழங்க ஊர்வலமாக சங்குமுகம் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்படுது. திருவிதாங்கூர் அரச குடும்பத்தோட தலைவர் கையில் வாளுடன் இந்த ஊர்வலத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறாங்க. இந்த ஊர்வலம் திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுபாதை வழியாக செல்றதுனால ஆராட்டு நடைபெறும் சில மணி நேரங்களுக்கு விமான சேவையே முழுமையாக நிறுத்தப்பட்டு ஊர்வலத்திற்கு வழிவிடப்படுது. மற்ற விழாக்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, லட்சதீபம். இது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவோட போது கோவில் ஃபுல்லாகவே சுமார் ஒரு 1,00,000 விளக்குகள் ஏற்றப்பட்டு கோவில் முழுக்க ஒளிரூட்டுது. ஓகே மக்களே, பத்மநாப சுவாமி கோவிலோட சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். பாய்.